ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலை வச்சு கறி குழம்பு சுவையில் இன்றைக்கி நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நம்ம முளைக்கட்ட விட்டுருக்கோம். இந்த முளைக்கட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டக்கடலையை காலையில் ஊற விட்டுருங்க. ஊற விட்டு அன்றைக்கி நைட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற விட்டுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா காலையில் முளை கட்டி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் இதை நல்லா டைட்டாக கட்டி வச்சுட்டிங்கனாலும் இந்த மாதிரி முளை கட்டி வரும். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் பட்டையை. இப்போ அடுத்ததாக லவங்கம் ஒரு 4 அப்படி இல்லைன்னா 5 போல் எடுத்துக்கோங்க. அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு கல்பாசி எடுத்துருக்கேன், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்பல்சரி சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, ஒரு 10 பல்லு பூண்டு, இந்த அளவுக்கு எடுத்து இஞ்சி துண்டு 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் குறைவான தீயில வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதங்கினதும் இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலர் மாறாமல் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து இதையும் லேசாகவே வதக்கி விட்டுக்கோங்க. எதுவுமே கலர் மாற வேணாம். லைட்டான சூட்லேயே இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறி வரதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சின்ன குக்கர் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்து கருவேப்பிலை ஒரு இனுக்கும், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துகிட்டு இது கூடவே தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி எடுக்கிறதுக்காக அதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழையாக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு வதக்கினதை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 பத்தை தேங்காய் பொடியை நறுக்கினதை சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். நான் இந்த கடலை கூடவே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வெறும் கடலையாக சேர்த்தோன்னா சிம்பிளாக இருக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்னுடைய குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரங்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளோட காரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்போது நம்ம கறி குழம்புடைய அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுத்து வேக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை கொண்டக்கடலையாக சேர்த்துருக்கறனால அதை வேகிறதுக்கு தண்ணி நிறைய இழுக்குங்கிறனால நல்லா தண்ணி தாராளமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா தான் கொண்டக்கடலை நல்லா வெந்து அந்த தண்ணியெலாம் இழுத்து நல்லா திக்காக குழம்பு கிடைக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக தான் சேர்த்தோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொண்டக்கடலை வெந்து வரணும். விசில் வந்ததும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் பார்க்கலாம். நான் 4 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடலையெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி, பூரி, சப்பாத்திக்கு பொருந்தும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.